தமிழக அரசு தான் பெற்ற பல்வேறு கடன்களுக்காக ஆண்டுதோறும் 13,585 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்துவதாக தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளலூரைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர் டேனியல் ஏசுதாஸ் மாநில நிதித்துறை அலுவலரிடம் ஒரு தகவல் கேட்டிருந்தார். மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் உலக வங்கி துவங்கி நபார்டு வரை பல்வேறு நிறுவனங்களிடம் கடன் பெறுகிறது. இது தொடர்பாகவும் தமிழக அரசு பெற்றுள்ள கடன்களுக்கான வட்டியாக எவ்வளவு தொகை செலுத்தப்படுகிறது என்றும் டேனியல் கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது கேள்விக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி நிதித்துறை பொது தகவல் அலுவலர் பதிலளித்துள்ளார். இதன்படி தமிழக அரசு ஆண்டுக்கு 13,585 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்துவதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு அரசின் நிதித்துறையிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் மற்றும் தனியார் மற்றும் நாபார்டு வங்கியிலும் பெறப்பட்ட கடன் விவரங்கள் பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் சில தகவல்களை கேட்டிருந்தேன். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் நிதித்துறையிலிருந்து எனக்கு சில தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தகவல்களின் பிரகாரம் மாநில வருவாய்களை ஈட்டக்கூடிய திட்டங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த நிதிகளை அரசானது இலவச திட்டங்களுக்காக பயன்படுத்தி வெறும் இலவசங்களுக்கு செலவு செய்து இந்த நிதிகளை எந்த ஒரு வருவாயும் ஈட்ட முடியாத சூழ்நிலையிலே பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மாதம் ஒன்றுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வட்டியாக செலுத்திக் கொண்டிருக்கிறது. இலவச திட்டங்களே தமிழக அரசை கடனாளியாக்கிவிட்டது என்று தெரிவித்துள்ள டேனியல், இந்நிலை மாற ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பொதுமக்களாகிய நாம் செலுத்தும் ஒவ்வொரு வரி பணமும் தேசியமயமாக்கப்பட்ட தனியார் நாபார்டு போன்ற வங்கிகளுக்கு வட்டிகளாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் வாங்கிய கடன்களை திருப்பி கூட செலுத்தவில்லை. ஒரு அசல் தொகையை கூட இவர்கள் செலுத்த தவறியிருக்கிறார்கள். மேலும் மேலும் கடன் சுமையை நாட்டு மக்களின் தலையில் சுமத்தி இன்னும் அதிக சுமைகளை தாங்கக்கூடிய, இன்னும் அதிக வரி விதிப்பு செய்து நாம் இன்னும் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் தமிழகத்திலே ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தமிழனும் ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வருகிறது. அரசு வருவாயில் பெரும் பகுதி அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கே சென்று விடுகிறது. இதில் இலவச திட்டங்களும் சேர்ந்து விடுவதால் உலக வங்கி, மத்திய ரிசர்வ் வங்கி, வெளிநாட்டு வங்கிகள் முதல் நபார்டு வரை கடன் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்படுகிறது. இலவசத்தை குறைத்து நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்கலாம் என்பதே உண்மை.